அண்ணே தீபக் அண்ணே கொஞ்சம் அடக்கி வசிங்கண்ணே. ஏன்னா உடனே முடிச்சு விட்ருவாங்க. உங்களுக்கு வெளியில் இருக்கிற ஆடியன்ஸை பற்றி தெரியாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இந்த ஆள் இந்த மாதிரி வந்து டாமினேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரே நாள் உங்களை தூக்கி தலைக்கீழ போட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் 25 வருஷமாக நான் கஷ்டப்பட்டேன், அதை 24 மணி நேரத்தில் நான் வந்து விட்டுட்டு போக மாட்டேன்லாம் பேசுனீங்க. அந்த மாதிரி பேசுகிற வரைக்கும் சரி. மற்றவங்கள போயிட்டு நீங்கள் அதை சொல்லு, நீ பேசு, நீ இப்போ பேசு, இல்லை இப்போ நீ நிப்பாட்டு, அண்ணன் என்ன சொல்ல வராருனா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறீங்கல்ல, அது வேணான்னு நினைக்கிறேன். தேவையில்லாத அணி. இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ஹோஸ்ட் கிடையாது, நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட். அந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. எதுக்கு ப்ரோ இப்போ இதை சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே 24 ஹவர்ஸில் ஒரு எலிமினேஷன் இருக்குது அப்படின்றத வந்து நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை பற்றி பேசுறதுக்கு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஒரே நாளில் நான் வந்து போகிறதுக்கு தகுதியான நபர் இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு பேச வைக்கிறார். இதன் மூலமாக நமக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரிய வருது. என்ன அப்படின்னா, சச்சனா அவர்கள் முன் வந்து நானே வெளில போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இருக்கிறதுலே இம்மெச்சூரான ஒரு டாக்கிங் அப்படின்னா இதுதான். இதுக்கு எதுக்கு நீ உள்ளே வரணும்? எதுக்கு இந்த மாதிரி சின்ன பசங்களெல்லாம் நீங்கள் உள்ளே கூப்பிட்டு இருக்க வைக்கிறீங்க? இந்த ஷோவுடைய வேல்யூ என்னன்னு தெரில, என்ன பண்ணணுன்றது தெரில. அந்த பொண்ணு வாண்டடாக வெளியில் வந்து நான் போகிறேன் விட்டு கொடுக்குறாங்க. நம்ம தியாகி செம்மல் பசங்க யாரையுமே நாமினேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ கேர்ள்ஸில் தானே யாரையோ ஒருத்தர் நீங்கள் வந்து நாமினேட் பண்ணோம். அது நானாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே முன் வந்து சொல்லுது. ஸோ இதன் காரணமாகத்தான் எல்லாருமே அந்த பொண்ணுடைய பேரை சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு வெளியில் போயிருக்கு. தப்பு இதெல்லாம். முதல்ல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியினுடைய வேல்யூவை நம்ம வந்து மதிக்கணும். எத்தனை பேருக்கு இந்த வேல்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம எத்தனை பேர் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, பல வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதுனால உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் என்னடானா அந்த சின்ன புள்ளத்தனத்தை வந்து இங்கே காட்டுறீங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும், சச்சனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மெச்சூராக பேசுகிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் இல்லை, ரொம்ப இம்மெச்சூரான ஒரு பேச்சு. விட்டு கொடுக்காம விளையாடக்கூடிய ஒரு கேம் ஷோ. ஒருத்தர் தாங்க வெற்றியாளர். நீங்கள் வந்துட்டு இதில் நான் போகிறேன், நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் வந்து சிறுடத்தனமாக இருக்குது. இந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணுன்றதை நிரூபிச்சிருச்சு. ஸோ அதை தூக்கி ஓரமாக வைப்போம். அந்த பொண்ணை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பேர் இதில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. இதில் வந்து 1-2 பேரை நம்ம பார்க்கணும். அர்ணவ் உருட்டுறார். என்னம்மா உருட்டு? ஃபேட்மேன் கிட்ட உட்காந்துக்கிட்டு, ரஞ்சித் கிட்ட உட்காந்துக்கிட்டு, நான் வந்து எப்படிப்பட்ட ஆள்னா, நான் வந்து ரொம்ப உதவி பண்ணுறதுல வந்து என்னை மிச்சிக்க ஆளே கிடையாது. இந்த ஏழைகள்லாம் ரோட்டில் பார்த்தோன்னா அவங்களுக்குலாம் முன் வந்து நானே உதவிலாம் பண்ணுவேன், ஹெல்பிங் மைண்ட் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி என்ன ட்ரை பண்ணுறீங்க? அன்ஷிதா பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று வெளியில் அவங்கள அனுப்பும்போது என்ன சொன்னாங்களோ அந்த கருத்து இந்த மாதிரி சொல்லுது. உள்ள எனக்கு நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது வெளியில், அதை நான் வந்து காட்டணும். நான் அப்படி கிடையாது, என்னோடய நேச்சரே வேறு. நான் ரொம்ப லவ் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், அன்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ரொம்ப பாசிட்டிவிட்டியான ஒரு பொண்ணு. நான் அதை காட்டுறதுக்காகத்தான் இங்கே வந்தேன். நான் சொன்னேன்ல, இவங்களை மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை துடைக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க 2 பேரும், அர்ணவும் சரி அன்ஷிதாவும் சரி. அர்ணவ் 7 சீசனாக ட்ரை பண்ணி நான் வந்தேன் அப்படின்றாரு. நெகட்டிவிட்டி மக்கள் உங்களுக்கு கொடுக்கல, நீங்களா உங்களுக்கு தேடிக்கிட்ட நெகட்டிவிட்டி. அது என்னமோ இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரியும் இவங்களை மக்கள் வெறுக்கிற மாதிரியும் இந்த பொண்ணு பேசுது. அன்ஷிதா அதான் நடந்துச்சு கிடையாது. அர்ணவ் அவருடைய மனைவிக்குள்ளே இருந்த ஒரு சின்ன பிரச்சனையை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் நடுவில் புகுந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இன்னும் இருக்குது. நம்ம வெளியில் நடந்த விஷயங்களை பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் இவங்க என்னமோ நான் ரொம்ப நல்ல பொண்ணுங்க, என்ன இந்த மாதிரி வந்து வெளியில் வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவலா காட்டுறீங்கல்ல. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட இன்ஸ்டா போஸ்ட் என்னவா இருந்துச்சு? யார் கூட நீங்கள் வந்து போஸ்ட் போட்டீங்க? அர்ணவ் கூட தானே. அது என்ன போஸ்ட்? அது 2 கைகளை கோர்த்துக்கிட்டு நாங்கள் வந்து நம்ம பிரிய மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் போட்டு வந்தீங்க. அர்ணவ் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை மதம் மாற்றி, ஹிந்து பொண்ணை முஸ்லீமாக மதம் மாற்றி அந்த பொண்ணை கர்ப்பமாக்கி ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அந்த பொண்ணை விட்டு போயிட்டார். யாருனால? உங்களுக்காக. ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து வெளியில் அப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடுத்தனத்தை பண்ணிவிட்டு உள்ளே வந்து நல்லவங்க விஷயம் போடுறது ஏன்? இயல்பாக இருங்க. எனக்கு வெளியில் நெகட்டிவிட்டி இருக்குது, அதை மாற்றுறதுக்காக நான் வந்தேன்லாம் ஏன் சொல்கிறீங்க? இப்படி நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகும்? வெளியில் இன்னும் அதெல்லாம் நோண்டி கிளப்பி பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு பக்கம் இவங்க இந்த மாதிரி, இன்னொரு பக்கம் ஒருத்தர் ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தீபக் தான் சொன்னேன் இல்லையா, தீபக் வந்து நான் 25 வருஷம் கஷ்டப்பட்டேன், 24 மணி நேரத்தில் அதை நான் விட மாட்டேன். ரஞ்சித் அவர்கள் எனக்குன்னே சொந்த பந்தம் யாருமே இல்லை, கூட பிறந்த அக்கா தங்கச்சிலாம் யாருமே இல்லை. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்து பழகணும்,
சொந்தங்களோட பழகணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரே நாளில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கேர்ள்ஸ் மோஸ்ட்லி வந்து நான் நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன், 1 மாதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன், 1 வாரத்துக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதனால் நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு பேச்சு. அர்ணவ் நான் சொன்னேன், அர்ணவ் வந்து அவரும் சேம் இதே மாதிரி தான், நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஒரே நாளில் வந்து யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது, என்னுடைய நேச்சரை வந்து நான் காட்ட விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம். ஃபேட்மேன் அவர் பேசினாரு பாருங்க, வாவ் சூப்பர் சார், நாங்களாம் அப்படி இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். அதாவது தீபக் நல்லா சொம்படிக்கிறாருங்க ரவீந்தர் அவர்களுக்கு, அவர் ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுனாலே பயங்கரமாக சொம்படிக்கிறாரு தீபக். எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி நடந்துக்கிறார் தீபக், ஃபேட்மேன் கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறார். ஃபேட்மேன் அப்படி தாங்குறாரு கையில் வச்சு, எல்லாரையும் பேச சொல்லிட்டு கடைசியா ரவீந்தரை பேச சொல்றாரு. யாரு? தீபக். என்ன சொல்றாருன்னா, பெஸ்டான விஷயங்களை நம்ம லாஸ்டா வச்சுப்போம். அப்படி ஏன் இந்த முட்டு எதுக்கு? இப்போ நீங்க இந்த மாதிரிலாம் முட்டு கொடுத்தீங்கன்னா வெளியில வந்து உங்களை வச்சு படமா எடுக்க போறாரு அவரு. இல்ல, அவரு வந்து ரொம்ப நேரம் பேசுறாருங்க ஃபேட்மேன். அதுல ஒரு பாயிண்ட் சொன்னாரு, 3 பாயிண்ட் சொன்னாரு, அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் எடுத்துக்க விரும்புறேன் இந்த இடத்துல. என்ன பாயிண்ட் அப்படின்னா, என்னை வெளியில அனுப்புறதுக்கு என்னோட உருவம் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். என் உருவத்தை வச்சு இவரால் இல்லை முடியலை, இது மாதிரி பண்ண முடியல, கம்ஃபர்ட்டாக இல்லை, அந்த மாதிரி சொல்லி என்னை வெளியில் அனுப்புவீங்க அப்படின்னா அதுக்கு நான் வந்து ஒரு கதை மூலமாக தான் நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியும். முயலாமை கதை இருக்குது, ஆமை முயல் வந்து ரேஸுக்கு போச்சு, அதில் வந்து ஆமை தான் ஜெயிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அது இவர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். என்னன்னா, ரோட்டில் நீங்கள் ஏன் ரேஸ் வச்சிங்க? நீங்கள் தண்ணியில் வைக்கலையே, ரோட்டில் தானே வச்சிங்க. முயலுக்கு பலம் ரோட்டில், ஆமைக்கு பலம் தண்ணியில், என்னுடைய பலம் பிக் பாஸில் அப்படின்றாரு. பேச்செலாம் நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. நீங்கள் அடுத்தவங்களே என்னுடைய உருவத்தை வச்சு நீங்கள் வந்து என்னை நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு இன்சிஸ்ட் பண்ணுறீங்கல்ல, ஏன் மைக்கில் ஃபேட்மேன்ற பேரை போட்டீங்க? ரவீந்தர் தானே உங்களோட உண்மையான பேர், அதை போட வேண்டியதானே. அது எப்படி நீங்களே பாம்பு வைப்பீங்க, நீங்களே பாம்பு எடுப்பீங்களா? இது ஒரு ஃபேக்டராக தான் எடுத்துக்கணும். இவர் வந்து எடுக்கக்கூடாதுன்னு மற்றவங்களை இன்சிஸ்ட் பண்ணுறாரு, அப்படிலாம் பார்க்க முடியாது சார். இது பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து இதில் பல டாஸ்க் இருக்குது, ஃபிசிக்கல் டாஸ்க் எல்லாமே இருக்குது. காலையில் வேக்கப் சாங் போடும்போது உங்களால் எந்திரிச்சு போய் அங்கே நிற்க கூட முடியல, உட்காந்து எடுத்து விட்டு எழுந்த கூட மாட்டுறீங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது அது ஒரு ஃபேக்டராக மற்றவங்க எடுத்துக்க கூடாதுன்னு நீங்கள் எப்படி வந்து இன்சிஸ்ட் பண்ண முடியும்? இப்போ கம்ஃபர்ட்டாக இல்லைனா எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேர்ள்ஸை கேட்டிங்களா? உங்களுக்கு அது பொருந்தும் ரவீந்தர் சார். முடியலன்னா பண்ணக்கூடாது, எழுந்த கூட முடியலங்க அவரால், எந்த விதமான ஆக்டிவிட்டியும் அவரால் பண்ண முடியல. எத்தனை நாளைக்கு அவரை வச்சிருப்பாங்க? அப்புறம் என்னுடைய பலம் பிக் பாஸ் அப்படின்னா என்ன? உங்க பலம் பேசுறது மட்டும்தானே? வாய் இருந்தால் போதுமா? இதெல்லாம் எப்படி சொல்றது நம்ம? ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் டஃப்பான காம்படிஷன் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஜாக்லின், தர்ஷிகா, பவித்ரா ஃபீமேலில், ஆனந்தி, இந்த 4 பேருக்கு பயங்கரமான ஒரு டஃப்பான காம்படிஷன் போகும். பாய்ஸில் பார்த்தீங்கன்னா ரவீந்தர் இருக்கார், தீபக் இருக்கார், ரஞ்சித்லாம் பெருசாக எனக்கு ஹோப் இல்லை இப்போ வரைக்குமே, அர்ணவ், சத்யா, அப்புறம் முத்துக்குமார். ஏன்னா முத்துக்குமார் வந்து நான் சொல்கிற பாயிண்டில் தான் நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. ஒரு பக்கம் வந்து இங்கே ஒரு 5 பேர், இங்கே ஒரு 4 பேர் டஃப்பாக இருக்காங்க. இதில் யார் முந்த போகிறாங்க, யார் பிந்த போகிறாங்கன்றதெல்லாம் தெரில, பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, ஃபேட்மேன் பேசுகிற விஷயங்கள் கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கா? அவரால் ஒரு விஷயம் முடியலை, அதை வச்சு தானே பேசுவாங்க, ஆனால் அதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.